ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க கபீர் பேசுறேன். இன்னைக்கு இந்த மோனாலிசா போஸ்லே அப்படின்ற இந்த 16 வயசு பொண்ண பத்தி தான் சொல்லப் போறேன். இது எத்தன பேருக்கு இப்போ வீடியோ பார்க்குற எத்தன பேருக்கு இந்த பொண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கு பர்சனலா இந்த பொண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு. இதோட அழகால மட்டும் உலக அளவுல ஃபேமஸ் ஆயிருக்கு. சாதாரணமா மத்திய பிரதேஷ்ல ஆ மகாகும்ப் அப்படின்ற இடத்துல வந்துட்டு இந்த பொண்ணு வந்து மாலை மாலை வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இது. இதோட அழகு வந்து அந்த கேமரால பதிவானதால ஒரு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி, இப்போ இன்னைக்கு இவ்ளோ தூரம் ஒரு இன்ஸ்டாகிராமரா, ஒரு யூடியூபரா, சினிமால நடிக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு. வெறும் 16 வயசுமே ஆகக்கூடிய இந்த பொண்ணு, இவ்ளோ தூரம் ஒரு அழகு. அதனால வந்து ஃபேமஸ் ஆயி, இது உண்மையிலேயே இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இது. ஆம், உண்மையிலேயே அவங்க ரொம்ப ஏழையா இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது. சின்ன பொண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆனதால, அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், ஆ எல்லா ஆண்களும் அப்டி கிடையாது, எல்லா ஆண்களும் அப்டி கிடையாது அப்டின்னு சொல்ற இந்த இடத்துல, ஆண்களால அழகா இருந்தா கூட பிரச்சனையா ஃபீல் பண்ணுது ஒரு பொண்ணு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கு அந்த என்னடா ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ஒரு பையன் இப்டி நடந்துக்கிறான்னா, ஒரு ரியல் மென் அப்டி உண்மையிலேயே நடந்துக்க மாட்டான். பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. எப்டி அப்டி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. அவ்ளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ண போயி. சுத்தி ஒரு மாதிரி புடிச்சு இழுக்கிறது, அது இதுன்னு எரிச்சல் ஆகுது பார்க்கறதுக்கே. அவ்ளோ தூரம் தொல்ல பண்ணி அந்த பொண்ணு வந்து இவ்ளோ டிஸ்டர்பா இப்போ ஃபீல் பண்ணுது ஃபேமஸ் ஆனத. ஸோ இது என்ன இந்த சமுதாயத்த சொல்றதுன்னு தெரியல இந்த ஆண்களுடைய நடத்தை பத்தி. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். யாருக்கெல்லாம் மோனாலிசா போஸ்லே ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ்.